Good morning to all. Good morning, Miss. Good morning. We have seen the parts of speech. How many parts of speech are there? Eight parts of speech. In those parts of speech, we have completed noun and verb. Now we are in adjectives. Now our learning falls on adjectives. Adjectives பத்தி பார்ப்போம். Adjectives அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the word which modifies a noun or describes a noun. ஒரு noun-அ பத்தின டீடைல் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா அதுதான் என்ன adjective. noun அப்படிங்கிறது என்ன? பெயர். What is noun? பெயர் சொல்லுன்னு சொல்லியாச்சு. noun-க்கான description என்ன? Naming word. noun அப்படிங்கிறது என்ன? Naming word. இப்போ இதெல்லாம் naming word நம்ம நிறைய examples பார்த்தோம்ல. சுதேஷ் எனக்கு ஒரு naming word, ஒரு noun, ஒரு example சொல்லு. bench அப்படிங்கிறது noun. Any other noun? fan அப்படிங்கிறது noun. So we have many nouns in our classroom. நம்ம classroomலயே நமக்கு நிறைய noun இருக்கு. So noun பார்த்திருக்கோம், verb பார்த்திருக்கோம். அந்த noun-ஐ qualify பண்ணணும். அது எப்படி noun-ஐ qualify பண்ண முடியும்? So adjective அப்படிங்கிறது it describes a noun or modifies a noun. ஒரு noun-ஐ அது எப்படிப்பட்டதுன்னு சொல்றது. அந்த noun-க்கான விளக்கத்தை கொடுக்கிறது மற்றும் அந்த noun-க்கான extra modification அது இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறது. அதுதான் வந்து என்ன adjectives அப்படிங்கிறது. Take the first sentence. Kolkata is a large city. இதுல Kolkata is a large city. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? large னா என்ன அர்த்தம்? பெரிய. அது ஒரு பெரிய நகரம். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பெரிய நகரம்னு சொன்னீங்க. சோ இங்க city அப்படிங்கிறது ஒரு noun. சிட்டிங்கிறது என்ன? ஒரு noun. இந்த noun-ஐ இது என்ன பண்ணுதுன்னா modify பண்ணுது. இது எப்படிப்பட்ட noun நமக்கு அதுக்கான குவாலிட்டியை சொல்லுது. So adjective qualifies a noun. ஒரு noun எப்படிப்பட்டது நமக்கு சொல்லுது அப்படினாலே அதுதான் வந்து என்னது adjective. So large city ன்னு வரும்போது இந்த large அப்படிங்கிறது தான் என்ன? என்னது? the large அப்படிங்கிறது தான் என்ன? the large அப்படிங்கிறது adjective. எப்படி இது noun? இதுல ஏதாவது நேம் இருக்கா? large அப்படிங்கிறது ஒரு நேம் கிடையாது, ஒரு பெயரை குறிக்காது. அந்த பெயர்ச்சொல் எப்படிப்பட்டதுன்னு வேணா சொல்லும். பெரிய சிட்டி இது பெயர்ச்சொல். சிட்டி அப்படிங்கிறது noun, இது ஒரு பெயர்ச்சொல். பட் இது எப்படிப்பட்ட சிட்டி? large city. சோ இதுதான் noun, இது வந்து என்ன? adjective. சோ இந்த noun இது என்ன பண்ணுது? குவாலிஃபை பண்ணுது. இந்த சென்டென்ஸ்ல இன்னொரு noun இருக்கே. Can you identify? Kolkata. Here we have to pronounce this Kolkata. இப்படி சொல்லணும். Kolkata ன்னு தான் சொல்லணும். சோ Kolkata அப்படிங்கிறது ஒரு noun. இந்த சென்டென்ஸ்ல வேற ஏதோ verb இருக்கா? இந்த சென்டென்ஸ்ல verb இருக்கா? is அப்படிங்கிறது verb, ஒரு helping verb. அது வந்து ஒரு verb. இந்த a அப்படிங்கிறது என்ன? Kolkata is a. இந்த a அப்படிங்கிறது என்ன? இது வந்து articlesல வரும். இது வந்து என்ன வரும்? articles. சோ ஒரு சென்டென்ஸ் எடுத்து நீங்க பாக்குறீங்கன்னா ஒவ்வொரு வேர்டையும் we have to postmortem the whole sentence. அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் கண்டிப்பா அது எதுக்குள்ள தான் வரும்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஏதாவது ஒண்ணுக்குள்ள அது கண்டிப்பா வரும். சோ அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். Take the second sentence. He is an honest man. He is an honest man. இதுல ஒரு adjective இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாப்போம். He is an honest man. அதுக்கான மீனிங் என்ன? நகைச்சுவையானவர். honestனா நகைச்சுவையா? honestனா நகைச்சுவையதா? எப்படி honest? ஹியூமரஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறியா நீ? அது ஹியூமரஸ், அது ஹியூமரஸ். இது ஆனஸ்ட். ஆனஸ்ட் அப்படின்னாலே நேர்மையான. யார் ஒருத்தவங்க எந்தவித ஃப்ராட் தனமும் பண்ணாம எந்தவித தவறுகளும் செய்யாம பொய் பேசாம யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க? ஆனஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மையான மனிதன். சோ இங்க மேன் அப்படிங்கிறது noun. அவர் எப்படிப்பட்ட மனிதன்னு சொல்றதுனால இந்த ஆனஸ்ட் அப்படிங்கறத இங்க என்னது? adjective. Take the third sentence. The foolish old crow tried to sing. What is the meaning? Foolish. Foolish na? Fool na enna? Fool na enna ma? Loose. Fool na loose அப்படிலாம் கிடையாது. Fool na enna? Foolக்கு தமிழ் வார்த்தை தெரியாதா உங்களுக்கு? Foolக்கு தமிழ் வார்த்தை என்ன? இது சொல்லாம இது உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். சொல்லு. ஏமாற்றமா? டேய் சொல்லுடா. ஃபூல்னு பத்திட்டாங்கல, அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? பொய் சொல்றது. ஃபூல்.
ஏ ஃபூல் அப்படி திட்டுறீல, அப்படியே ஃபூல்னு உனக்கு திட்டுற அந்த திட்டுற வார்த்தை உனக்கு தெரியுதுல்ல, பட் இது தமிழ்ல என்ன? தமிழ்ல நீ எப்படிலாம் திட்டுவ? லூசுன்னு திட்டுவியா தமிழ்ல? ஃபேண்டாஸ்டிக். ஏமா முட்டாள்னு சொல்ல மாட்டீங்க? முட்டாள். அதான் லூசு. அதுதான் லூசுன்னு சொல்றியா? முட்டாள் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க? ஃபூல்னு சொல்லுவாங்க. The foolish old bro. சொல்லுங்க. வயதான. வயதான சொல்லுங்க. காகம். வயதான காகம். Tried to sing அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடுறதுக்கு கத்துக்குது, முயற்சி செய்து. Tried to பாடுவதற்கு முயல்கிறது. சரி, ஓகே. Tried முயல்றது இந்த இடத்துல past tense இருக்கிறதுனால ஓகே. The foolish old crow, முட்டாள்தனமான அந்த முதிய காகம் பாடுவதற்கு முயற்சி செய்தது அப்படின்றது. சரி, இதுல ஏதாவது adjective இருக்கா? ஆக்சுவலி இதுல எது நவுன்? நீங்க நவுனை கண்டுபிடிச்சீங்கன்னா adjective என்னது? crow. crow வந்து நவுன். சிங் அப்படிங்கிறது சொல்லுங்க. சிங்னா என்ன? சொல்லு. சிங்ன்றது என்ன? சிங்ன்றது என்ன? சரிடா, சிங்குடா. சிங்னா என்ன தமிழ்ல சொல்லு எனக்கு. பாட்டு பாடுறது. பாட்டு பாடுறதுன்றது ஒரு நவுனா? பாட்டு பாடுறீங்கல்ல, அது ஒரு நவுனா? பாட்டு பாடுறது என்ன பண்றீங்க? பாடுறதுங்கிறது என்ன ஆக்சுவலி? கலை, திறமை. பாடுறதுங்கிறது என்ன? நீ எனக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லுங்க. நவுன் கிடையாது. அப்ப அது என்னவா இருக்கும்? verb. அது ஒரு ஆக்ஷன் தானே. நீங்க பாட்டு பாடுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். சிங் அப்படிங்கிறது ஒரு verb-மா? ஓகே, நைஸ். சோ இதுல இருக்கக்கூடிய நவுன் என்ன அப்படின்னா crow மட்டும் தான் இதுல இருக்கக்கூடிய நவுன். அந்த tried அப்படிங்கிறதும் என்ன? verb. sing அப்படிங்கிறது என்ன? verb. சரியா? இங்க to sing எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற, அது அட்வான்ஸ்ட் லெவல். நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம ஒவ்வொரு செக்மெண்டாவே பார்ப்போம். அப்போ இந்த crow எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட காகமா? வயதான மற்றும் முதிய. வயதான, முட்டாள்தனமான மற்றும் முதிய. அப்ப இது ரெண்டுமே என்ன? adjective. இது ரெண்டுமே என்ன? adjective. Two or more than two adjectives will come before a noun. ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம எப்படி எத்தனை adjectives வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம குவாலிட்டியை சொல்றத பொறுத்து. So take the fourth sentence. I ate some rice. இதுல எது noun? I ate some rice. Rice noun. Very good. riceங்கிறது என்ன? noun. அது எதோட பெயரு? சாப்பிடுற அரிசியினுடைய பெயர், சாப்பாடினுடைய பெயர். ஓகே, I ate some rice. நான் அரிசியை சாப்பிட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. சமைச்ச சாப்பாட்டு சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அதுதான் நம்ம ரைஸ்ன்னு சொல்லுவோம். ate அப்படிங்கிறது என்ன? நான் இது என்ன அப்படின்னு நான் கேட்டாலே I want the parts of speech which it belongs to. புரியுதா? எந்த parts of speechல இது வருதுன்னு தான் நான் கேக்குறேன். I ate அப்படிங்கிறது என்ன? ate அப்படிங்கிறது என்ன? parts of speechல என்னவா வரும்? ate verb. அது என்னது? verb. eat அப்படிங்கிறதுனுடைய past form தான் என்ன? ate. சாப்பிடுறது. நான் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன். இதுல நான் அப்படிங்கிறது என்ன? pronounல வரும். சோ அது இது வந்து verbல வரும். இப்போ இது நவுன் சொல்லிட்டேன். நவுனுக்கு முன்னாடி தான் மோஸ்ட்லி என்னதான் வரும்? adjective வரும். அப்ப இங்க எது adjective? some அப்படிங்கிறது adjective. நான் கொஞ்சம் எவ்வளவு சாதம். சோ அந்த இடத்துல குவாண்டிட்டியை சொல்லுது. நீ எவ்வளவு சாப்பிட்ட அப்படிங்கிற குவாண்டிட்டியை கேட்கறதுனால அதுவும் குவான்டிடேட்டிவ் adjectiveனு சொல்லுவாங்க. ஒரு குவாண்டிட்டி, ஒரு அளவை குறிப்பிடுவதற்கு நவுனுக்கு முன்னாடி வந்தாலும் அது என்னதான்? adjective. சோ இங்க எந்த வேர்ட் adjective? some அப்படிங்கிறது adjective. Take the last sentence. Each hand has 5 fingers. ஒவ்வொரு கைகளுக்கும் 5 விரல்கள். எத்தனை விரல்கள் உள்ளன? 5 விரல்கள். சோ இதுல இருக்கக்கூடிய நவுன் என்ன? fingers noun. very good. hand. hand அப்படிங்கிறது noun. very good. 5ங்கிறது adjective. 5ங்கிறது verb-னு சொன்னீல. அதுல என்ன ஆக்ஷன் நடக்குது எனக்கு சொல்ல. 5ல என்ன ஆக்ஷன் நடக்குதா? ஓடுதா? குதிக்குதா? என்ன பண்ணுது 5? So 5ங்கிறது என்னமா? adjective. ஏனா எத்தனை fingers, how many அப்படிங்கற क्वेश्चனுக்கு இது என்ன பண்ணுது? ஆன்சர் பண்ணுது. இது வந்து adjective of numbers னு சொல்வாங்க. numbers எல்லாம் adjective தான். 1 2 3 னு யூஸ் பண்ற பத்தியா? அது எப்படி நவுனுக்கு முன்னாடி வந்துரும். அப்படி வருது அப்படினாலே அது என்னது? adjective தான். இந்த fingersக்கு முன்னாடி எத்தனை விரல்கள் அப்படிங்கற क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணுது. இந்த fingersக்கு முன்னாடி வரதுனால இது வந்து என்னது? adjective. இன்னொரு adjective இருக்கு. பாருங்க.
each எத்தனை கைகள் Each. ஒவ்வொரு கைக்கும் இந்த ஹேண்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஒவ்வொரு கைக்கும் என்ன எத்தனை விரல்கள் உள்ளன 5 விரல்கள் So, இப்போ இந்த each அப்படிங்கிறது இதுல adjective தான் 5 அப்படிங்கிறதும் இதுல adjective தான் So, adjective அப்படிங்கிறது என்ன what is an adjective adjective describes a noun or modifies a noun ஓகேவா ஒரு noun எப்படிப்பட்டதுன்னு உனக்கு சொன்னுச்சு அப்படினா அதுதான் வந்து என்னது adjective So adjective describes a noun and describes னு ஒரு வேர்ட் சொன்னேன் இன்னொரு வேர்ட் என்ன சொல்லி கொடுத்தேன் modifies describes modifies describes modifies இது ரெண்டுமே ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியல அப்படினா அதனுடைய குவாலிட்டியை சொல்லுதா அது எப்படிப்பட்டதுன்னு உனக்கு சொல்லுதா சோ குவாலிஃபைஸ் னு சொல்லலாம் அது எப்படிப்பட்ட noun இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரு boy னு சொல்றோம் அந்த அத எப்படிப்பட்ட அவங்க குவாலிட்டியை வச்சு அவங்களை குவாலிஃபை பண்ணுவோமா he is a good boy அப்படினு சொல்றேன்னு வெச்சுக்கேன் he is a good boy அப்படி நான் சொல்றேன்னா அவன் எப்படிப்பட்ட பையன் நல்ல பையன் குவாலிட்டியை வச்சு சொல்றோமா சோ அந்த good அப்படிங்கிறது என்ன adjective he is a bad boy அப்படினு சொல்றேன் அந்த bad அப்படிங்கிறது என்ன adjective அந்த badல என்ன குவாலிட்டி அவங்க கொடுக்குறோம் நம்ம அவன் ஒரு கெட்ட பையன் சோ குவாலிட்டியை சொல்றோமா இல்லையா சோ boy அப்படிங்கிற அந்த நவுனுக்கு முன்னாடி அந்த குவாலிட்டியை சொல்றதுனால அந்த நவுனை நம்ம குவாலிஃபை பண்றோம் அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம குவாலிஃபை பண்றோம் it is a tall tree tallனா என்ன அர்த்தம் பெரிய கிடையாது சிறிய எப்படி பெரிய உயரமானது tall அப்படினா என்ன உயரம் நீ இப்படி பெரிய அப்படி நினைச்சிட கூடாது கரெக்ட்டா அதற்கான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கிலீஷும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு ரொம்ப கம்ப்ரஸ்டா உங்களுடைய வெக்காபுலரி ரொம்ப கம்மியா இருக்கு இவ்வளவுதான் வார்த்தைகள் 4 வார்த்தை தான் வச்சுக்கிறீங்க எது கேட்டாலும் பெரிய 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 அப்படி கிடையாது புரியுதா இப்ப பெரிய அப்படிங்கிறது லார்ஜ் அதுக்கு தான் சொல்றோம் பெரிய இல்ல அப்படின்னா என்னடா கேட்டா சிறிய அப்படின்றான் உயரமான டால் அப்படின்னு என்ன அர்த்தம் உயரமான ஏன்னா அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கான் அப்படின்னு சொல்வீங்க அவன் டாலா இருக்கான்னு தான் சொல்லணும் ஹைட் அப்படிங்கிறது அந்த இடத்துல உயரம் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியினுடைய நேம் அது புரியுதா மை ஹைட் இஸ் அப்படின்னு சொல்வீங்க உன்னுடைய அது வந்து ஒரு நவுனா போயிடும் நீ டால்னு சொன்னீங்கன்னா அது adjective he is height நம்ம சொல்லக்கூடாது he is tall அப்படின்னு தான் சொல்லணும் சோ நம்ம adjectives பார்த்துட்டோம் இந்த adjectives நம்மளுடைய புக்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 10 sentences கொடுக்க போறேன் I am going to give you 10 sentences you are going to underline the adjectives only the adjectives in those sentences are you ready yes you all have to take a notebook